Chaitanya Jaya Nityananda Jaya Nityananda Jaya Advaita Chandra Jaya Gaura Bhakta Vrinda Jaya Jaya Shri Chaitanya Jaya Nityananda Jaya Advaita Chandra Jaya Gaura Bhakta Vrinda Jaya Jaya Shri Chaitanya Jaya Nityananda Jaya Nityananda Jaya Advaita Chandra Jaya Gaura Bhakta Vrinda Jaya Advaita Jaya Gaura Bhakta Vrinda Hare Krishna Chaitanya Naam ki jai Krishna Sridhar Goswami Maharaj Prabhupada ki jai His Divine Grace Sri Bhaktivedanta Swami Prabhupada Maharaj ki jai Gurudev ki jai Jai Gaur Premanande Hare 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 Krishna பாருங்களா 5:232 ஓகே 5வது அத்தியாயம் 232வது ஸ்லோகம் ஓகே அப்படின்னா மத்தஜி தான் ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்க எடுத்துட்டீங்களா நீங்க ஹரே கிருஷ்ணா பிரபுஜி ஹரே கிருஷ்ணா शेषो पायिनोमि वृंदावने आया आमी वृंदावने आया शेष लभ्या है प्रभुर कृपाया से लभ्या है प्रभु कृपाया நான் இவை அனைத்தையும் விருந்தாவனத்திற்கு வந்ததால் பெற்றுள்ளேன். இது நித்யானந்த பிரபுவின் கருணையினால் தான் சாத்தியமானது. பொருளுரை: விருந்தாவனத்தில் வசிப்பவர்கள் அனைவரும் வைஷ்ணவர்கள். ஏதாவது ஒரு வழியில் அவர்கள் கிருஷ்ணரின் திருநாமத்தை எப்போதும் உச்சரிப்பதால் அவர்கள் சர்வ மங்களம் பொருந்தியவர்கள். அவர்களில் சிலர் பக்தி தொண்டின் சட்டதிட்டங்களை உறுதியுடன் பின்பற்றாத போதிலும் மொத்தமாக பார்த்தால் அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிக்கக்கூடிய பக்தர்கள் ஆவர். தெரிந்தோ தெரியாமலோ தெருவில் செல்லும் போது கூட ராதை அல்லது கிருஷ்ணரின் பெயரை கூறி ஒருவருக்கொருவர் வணக்கம் செலுத்தும் அளவிற்கு அவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக உள்ளனர். இவ்வாறாக நேரடியாகவோ மறைமுகமாக அவர்கள் மங்களம் பொருந்தியவர்கள். இன்றைய விருந்தாவன நகரம் கௌடிய வைஷ்ணவர்களால் நிலைநாட்டப்பட்டதாகும். ஏனெனில் அங்கு சென்ற 6 கோஸ்வாமிகளின் வெவ்வேறு கோயில்களின் கட்டுமான பணிக்கு வித்திட்டனர். விருந்தாவனத்தில் உள்ள பல்வேறு கோயில்களில் 90% கோயில்கள் பகவான் சைத்தன்ய மகாபிரபு மற்றும் நித்யானந்தரின் உபதேசங்களை பின்பற்றும் கௌடிய வைஷ்ணவ பிரிவினரை சார்ந்தவை. அவற்றில் 7 கோவில்கள் மிகவும் பிரபலமானவை. விருந்தாவன வாசிகள் ராதா கிருஷ்ணரின் வழிபாட்டை தவிர வேறு எதையும் அறியாதவர்கள். சமீப ஆண்டுகளில் ஜாதி கோஸ்வாமிகள் என்று அறியப்படும் மனசாட்சியற்ற பெயரளவு பூசாரிகள் தனிப்பட்ட முறையில் தேவ வழிபாட்டினை அறிமுகப்படுத்தி உள்ளனர். ஆனால் எந்த ஓர் உண்மையான திடமான வைஷ்ணவனும் அதில் பங்கேற்கவில்லை. பக்தி செயல்களின் வைஷ்ணவ முறையில் தீவிரமாக இருப்பவர்கள் அத்தகு வேத வழிபாட்டில் பங்கேற்பதில்லை. கௌடிய The Gaudiya Vaishnavas never differentiate between Radha Krishna and Lord Chaitanya. They say that since Lord Chaitanya is the combined form of Radha Krishna, he is not different from Radha and Krishna. But some misled people try to prove that they are greatly elevated by saying that they like to chant the holy name of Lord Gaura instead of the names of Radha and Krishna. Thus they purposely differentiate between Lord Chaitanya and Radha Krishna. According to them, the system of
Nadia Nagari, which they have recently invented in their fertile brains, is the worship of Gaura, Lord Chaitanya, but they do not like to worship Radha and Krishna. They put forward the argument that since Lord Chaitanya himself appeared as Radha and Krishna combined, there is no necessity of worshipping Radha and Krishna. Such differentiation by so-called devotees of Lord Chaitanya Mahaprabhu is considered disruptive for pure devotees. Anyone who differentiates between Radha Krishna and Gauranga is to be considered a plaything in the hands of Maya. Thank you, Mataji. வீட்டில் போட்டுக்கோங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ராதா கிருஷ்ணா வர்ஷிப்புக்கு கௌரங்க வர்ஷிப்புக்கு டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனால் கௌரங்க மகாபிரபு என்ன சொல்லியிருக்காங்க, ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இதைத்தான் வந்து கௌரவ சொல்ல சொல்லியிருக்காரு. இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சில பேர் இப்போ இதில் கூட பூரியில் கூட இருக்காங்க, அவங்களே ஒன்று கண்டுபிடிச்சிப்பாங்க, கௌர் நித்யானந்த ராம் ராம் ஹரி போல் கௌர் நித்யானந்த ராம் ஹரி போல் இப்படிலாம் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ண தான் சொல்ல மாட்டாங்க. இதில் ஏதோ பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஏன்னா கௌரா நித்யானந்தா இருக்கலாம். பட் ஆனால் இது வந்து அப்ரூவ் கிடையாது. அதில் வந்து என்ன இது கிடையாது, முழுவதுமான பக்குவம் கிடையாது. இது இவங்களே சும்மா கண்டுபிடிச்சிட்டு அவங்க ராதாவுடைய கிருஷ்ணாவுடைய பேர் எடுக்காமலே இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லி கொடுத்தாரு, ஹரே கிருஷ்ண மந்திரம் சாஸ்திரத்துலன்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம இஷ்டத்துக்கு ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதே நதியா நகரின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏன்னா பிருந்தாவனில் பார்த்தீங்கன்னா 90% வந்து கௌடிய வைஷ்ணவ நிறுவனர் கோயில் தான். பெங்காலிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த சகஜியாஸ் பின்னாலேயோ இல்லை நதியா நாகரிஸ் பின்னாலேயோ போயிடக்கூடாது. அவங்க இஷ்டப்படி ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நாம் ஒர்ஷிப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து தவறு. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ராம்ஜி பிரபு, ஹரே கிருஷ்ணா. நீங்கள் வந்து மியூட்லேயே கூட இருங்க. ராம்ஜி ஜாயின் பண்ணிக்கார். ஓகே, சரி. இப்போ கலாவதி மாதாஜி படிங்க, மிச்சம் 2 பேராக படிங்க. லாஸ்ட் பேராகிராஃப் தான். ரெண்டு இருக்கா, படிங்க. வேறு சிலர் சைதன்ய மகாபிரபுவை சாதாரண மனிதராக நினைத்து அவரது வழிபாட்டினை எதிர்க்கின்றனர். ஆனால் சைதன்ய மகாபிரபுவை வழிபடாமல் ராதாகிருஷ்ணரை வழிபடுபவர்களாகட்டும், ராதாகிருஷ்ணரை வழிபடாமல் சைதன்ய மகாபிரபுவை வழிபடுபவர்களாகட்டும், ராதாகிருஷ்ணரும் சைதன்ய மகாபிரபுவுக்கும் இடையில் வேற்றுமையை பார்க்கும் எந்த ஒரு பிரிவினரும் பிராகிருத சகாஜியாக்கள் குழுவில் இருப்பவர்கள் ஆவார்கள். வருங்காலத்தில் கற்பனையான வழிபாட்டு முறைகளை உருவாக்குவோர் படிப்படியாக ராதாகிருஷ்ணரின் வழிபாட்டினை கைவிட்டு விடுவர் என்றும், அவர்கள் தங்களை சைதன்ய மகாபிரபுவின் பக்தர்களாக கூறிக்கொள்ளும் பொழுதும் சைதன்ய மகாபிரபுவின் வழிபாட்டையும் கைவிட்டு பௌதிக செயல்களில் வீழ்ச்சி அடைந்து விடுவர் என்றும் சைதன்ய சரிதாமிரதத்தின் ஆசிரியரான ஸ்ரீல கிருஷ்ணதாச கவிராஜ கோசாமி 225-226 ஸ்லோகங்களில் முன்னுரைக்கின்றார். சைதன்ய மகாபிரபுவை உண்மையாக வழிபடுவோருக்கு வாழ்வின் இறுதிப்போர் ராதாகிருஷ்ணரை வழிபடுவதே ஆகும். தேங்க்யூ மேடம். வீட்டில் படுத்தோங்க. உங்கள் சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கலாஜி மாதாஜி. ஏதோ வேறு ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். அதோட கொஞ்சம் கிட்ட இப்போ கொஞ்சம் கிட்ட வந்து வாய்ஸ் தெரியல உங்களுக்கு. கொஞ்சம் கிட்ட வேணால் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ மாதாஜி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க கௌர் நித்யானந்த போல் ஹரிபோல் இப்படி ஹரிகிருஷ்ண மதத்தை விட்டு இப்படி சேன் பண்ணாங்கன்னா அவங்க என்ன ஆகும், கடைசியில் அவங்க வந்து இது பக்தியே விட்டுருவாங்க. அவங்க என்ன ஆயிடுவாங்க, பௌதிகத்தை ஈடுபட ஆரம்பிச்சுவாங்க. அமீட்டில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ. பௌதிகத்தை ஈடுபட ஆரம்பிச்சுவாங்க. அதனால் ரியல் வர்ஷிப்பர்ஸ் ஆஃப் சைத்தன்யா பார்த்தீங்கன்னா கோல் ஆஃப் லைஃப் ராதா கிருஷ்ணா. 4 சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், லக்ஷ்மி ராமானுஜன் ஸ்ரீ சம்பிரதாயம், அப்புறம் நம்ம சம்பிரதாயம் பிரம்ம மந்தா கௌடிய சம்பிரதாயம். 4 சம்பிரதாயத்தை நோக்கமாக ராதாகிருஷ்ணா வர்ஷிப் பண்ணலாம். இந்த ருத்ர சம்பிரதாயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரிவு சைவைட்ஸ் சொல்லி பிரிஞ்சிடுவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, சிவனை வந்து உருவம் இல்லாத தன்மையில வழிபடுவாங்க. அவங்களுக்கும் வைஷ்ணவனுக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும் சவுத் இந்தியாவில். இந்த 4 சம்பிரதாய வைஷ்ணவ பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கோல் வந்து ராதாகிருஷ்ணா வர்ஷிப் பண்றது. அதனால நதியா நாகரிஸ் அப்புறம் சகிஜியாஸ் என்ன பண்றாங்க, இது இல்லாம எப்படி வர்ஷிப் பண்ணலான்ற மாதிரி அவங்க ஒன்லி கௌரங்கா, சில பேர் நித்யானந்த பிரபு வச்சிருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவறு. ஓகே, சத்யா மாதாஜி
வந்துட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ நான் படிக்கிறேன். முடிஞ்சா ரிப்பீட் பண்ணுங்க. I don't have book. Oh, you don't have book. Okay. Okay, I will do one thing. We will send that link on the way to Krishna. Okay. Next time I will call you. Okay. It is 5.233. We are studying, reading it now. அவங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். உங்களுக்கே தனியாக அனுப்பிச்சிடுவாங்க. சரி, ஆசனி படி. अपनारा कतालिकी निर्लज्जा होया नित्यानंद गुणे लखाया उन्मत्त कुरिया. पढ़ी. I have described my own story without reservations. The attributes of Lord Nityananda make me like a madman, force me to write these things. இந்த மாதிரி அவருடைய நித்யானந்த பிரபுடைய குணாதிசயங்களை நீ இந்த மாதிரி எழுத வைக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி வந்து புகழ்ந்து சொல்றாரு. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம். ஓகே, ஏன்னா கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமிக்கு வந்தே குரு வந்து எப்பயுமே ஒருத்தர் கிடையாது, நிறைய குருக்கள். ஓகே, அதனால எல்லா யாரெல்லாம் சொல்லித்தராங்களோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணணும், நம்ம உரிய மரியாதை கொடுத்தணும். நம்ம அந்த குரு பூர்ணிமாலாம் கொண்டாடுறோம் இல்லையா, அது வந்து குருனா ஹெவி, 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் தான் குரு. அப்போ இப்போ சொல்லித்தரவங்களாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க குருன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க சொல்லித்தராங்க. அதனால அவங்க வந்து எப்படி அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். சில பேர் என்ன பண்ண சேலஞ்சிங் ஸ்பிரிட்லேயோ இல்லை தரக்குறைவாக பேசுகிறதோ இல்லை பின்னால் ஒன்று பேசுறது, இந்த மாதிரிலாம் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு முன்னேற்றம் கம்மியாயிடும். ஓகே, ஸோ ஒருத்தர் குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுவதுமாக விடுதலை அடைஞ்சவங்க பியூர் டிவோட்டிஸ் தான் குரு. மற்ற இடையில இருக்கவங்களாம் எப்படி, அவங்க முன்னேறிட்டு இருக்காங்க. ஓகே, முன்னேறும் பக்தர்கள், சாதகா டிவோட்டிஸ். அதில் நிறைய ஸ்டேஜ் இருக்கும். அதனால எந்த ஒரு பக்தனையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவமரியாதை பண்ணக்கூடாது. அதை நம்ம கற்றுக்கணும். வச்சுட்டு அடுத்த ஸ்லோகம் போகலாம். சாதனை பண்ணிக்கிறியா? எடுத்துட்டா ஒரு நிமிஷம். சத்யா மகாராஜ் எடுத்துட்டீங்களா நீங்க? 2, 3, 4. 2, 3, 4. நித்யானந்தா பிரபு ரகுணா மகிமா அபாரா. சன்னியா அது படிச்சேன். ஓகே, ஸோ நான் படிச்சிடறேன். மாதா நீங்க விடுங்க. சவதனே சேஷா நாகி பாயா ஜாரா நாகி பாயா ஜாரா. ட்ரான்ஸ்லேஷன் படிங்க மாதாஜி. Okay, Prabhu. Hare Krishna, Prabhu. Hare Krishna. The glories of Lord Nityananda's transcendental attributes are unfathomable அப்படின்னா கணக்கிடவே முடியாது. ஓகே, அவ்வளோ இருக்கு, அவ்வளோ டீப்பாக இருக்கும். இப்போ சசில டீப் ஓஷன் போயிட்டோன்னா அதோடைய ஆழத்தை கணக்கு பண்ண முடியாது. என்னதான் நம்ம நீர்ல கப்பெல்லாம் விட்டு பண்ணாலும் உள்ள போக முடியாது. ஓகே, அன்ஃபார்த்தபிள். அவருடைய க்ளோரிஸ் அப்படி இருக்குமா? Even Lord sees so with his thousands of mouths cannot find their limit. Thank you very much. ஹரே கிருஷ்ணா. அதனால நித்யானந்த பிரபுடைய க்ளோரியை சொல்றதுக்கு அனந்த சிஷ்யாவே முடியல. ஓகே, அவ்வளோ தூரம் அவருடைய க்ளோரிஸ் இருக்கு. அனந்த சிஷ்யருக்கு எத்தனை ஹெட்னு யாராலும் எண்ணவே முடியாது. அவர் வந்து இந்த எல்லா பிளானட்ஸையும் தாங்கி இருக்கிறாரு. அதனால எவ்வளோ ஹெட் அவருக்கு இருக்குன்னு எண்ண முடியாது நம்மளால. ஸோ அவ்வளோ சொல்லியுமே இவருடைய க்ளோரிஸை வந்து நம்மளால முடிக்க முடியல. ஹாசினி படி. ஸ்ரீரூபா ரகுநாதா ஸ்ரீரூப் படி. ஹாசினி படி, உனக்கு தெரியும் சொல்லுவாங்க. ஸ்ரீரூபா ரகுநாதா பதே ஜராசா चैतन्य चैतामिता को है कृष्णदासा. பல்ராம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வைஷ்ணவ என்ன பண்ணுறாரு, எப்பயுமே வந்து
அடுத்தவங்க பாதங்களை பணிந்து தான் என்ன பண்றாங்க, இதை கத்துக்கிறாங்க. இதுல வந்து என்ன பண்றாரு, கிருஷ்ணா சக்கரவர்த்தி கோஸ்வாமி வந்து ரூப கோஸ்வாமி, ரகுநாத கோஸ்வாமியோட பாதங்களை பணிஞ்சு அவங்களுடைய கருணையை வேண்டி என்ன பண்றாரு, இந்த மாதிரி அவர் வந்து இதுல இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரி மாதாஜி, என்னாச்சு உங்களுக்கு? கண்ணெல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எங்க இருக்கீங்க நீங்க? ஜாயின் பண்ணிட்டாங்க, வேண்டாம் பேச முடியல நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டாம். அப்ப கேட்டுட்டு மாதிரி இருப்பாங்க. சரி, பரவாயில்ல. சரி, க்ளோரிஸ் ஆஃப் ஸ்ரீ அத்வைதா. இது வந்து சாப்டர் 6 போயிட்டோம். நம்ம இப்ப 6வது அத்தியாயம் போனோம். மாதிரிலா எடுத்து கொடுத்தோம் பிரபு. அங்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன் பிரபு. கேட்டே இருங்க. ஹாஸ்பிட்டல் தான் இருக்கீங்க நீங்க? சரி, கேட்டுட்டே இருங்க, கேட்டே இருங்க. ஸோ க்ளோரிஸ் ஆஃப் வித்யாச்சாரியா. படி கொஞ்சம் கத்தா படிக்கணும், மெதுவா படிக்கணும். ஓகே. The truth of Advaita Acharya has been described in 2 verses. It is said that the material nature has 2 features, namely the material cause and the efficient cause. The efficient cause activities, causal activities are caused by Mahavishnu, and the material causal activities are caused by another form of Mahavishnu known as Advaita. Advaita, the superintendent of cosmic manifestation, has descended in the form of Advaita Acharya to associate with Lord Chaitanya. When he is addressed as the servitor of Lord Chaitanya, his glories are magnified, because unless one is invigorated by this mentality of servitorship, one cannot understand the fellows derived from the devotional service to the Supreme Lord Krishna. So அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா அத்வைதாச்சாரியோட புகழ் வந்து சொல்றாங்க. ஓகே, 2 வருஷம் சொல்றாங்க, 2 பதங்கள்ல சொல்றாங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா பௌதிக இயற்கையில பாத்தீங்கன்னா 2 விதமான காரணம் இருக்கு. ஒன்னு பௌதிக காரணம், இன்னொன்னு உண்மையான காரணம், காரணத்துக்கு காரணம். ஓகே, ஸோ இது காரணத்துக்கு காரணம் யாரு? அது மகாவிஷ்ணு. பௌதிக காரணம் another form of Mahavishnu known as Advaita அப்படின்றாங்க. ஓகே, efficient causal activities are caused by. இது தமிழ்ல என்ன பண்றாங்க இவங்க கலாவதி மாதாஜி? தமிழ்ல என்ன பண்றாங்க? efficient cause activities are caused by Mahavishnu. தமிழ்ல 2 நிமித்த காரணம் போட்டிருக்காங்க. உபாதான காரணம், நிமித்த காரணம்னு போட்டிருக்காங்க. நிமித்த காரணம்ங்கிறது மகாவிஷ்ணு, கரெக்டா? ஆமா பிரபு. நிமித்த காரணம் வந்து மகாவிஷ்ணுவினால் நடைபெறுகின்றன. உபாதான காரணம்ங்கிற செயல்கள் அத்வைதர் என்று அறியப்படும் மகாவிஷ்ணுவின் மற்றொரு ரூபத்தினால் நிகழ்த்தப்படுகின்றன. உபாதான காரணமா? உபாதான காரணம். உபாதான காரணம். இப்ப நல்லா இருக்கு, சவுண்ட் நல்லா இருக்கு மாதாஜி. இப்ப நீங்க பேச நல்லா கேக்குது. அதனால இந்த மாதிரி 2 விதமான விஷ்ணு இருக்காங்க. ஓகே, ஒண்ணு வந்து அதே விஷ்ணு தான், மகாவிஷ்ணு தான். எப்படி அத்வைதாச்சாரியா வராரு. ஓகே, அதனால வந்து அத்வைதாச்சாரியா வரும்போது கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லுவாங்க, நாடான்னு சொல்லி கூடுவாங்க. ஓகே, நாடான்னு நீ கூப்பிட்டதுனால நீங்க வந்திருக்கேன் அப்படின்வாங்க. அதனால ஒரு பக்தர் ஒருத்தர் ஆறாருனாலே இன்னொரு மத்தியம அதிகாரி, ஒரு பக்தர் இன்னொரு பக்தர் நினைச்சாதான் இவர் பக்தரா மாற முடியும். இல்லைன்னா பக்தி வந்து எப்படி காசு, பக்திக்கு பக்தி தான் காசு. ஓகே, சைத்தன்ய கிருஷ்ணா வந்து இவருக்கு கருணை கொடுத்தாலும் எல்லாருக்கும் கருணை கொடுப்பார் கிருஷ்ணன். அதனால எல்லாருமே பக்தனா மாறணும் இல்லையா? ஆனா எல்லாரும் தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி என்ன பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க. அதனால பக்தி வந்து எப்படி வருதுன்னா, ஒரு பக்தர் வந்து நினைக்கணும் இந்த மாதிரி ஒரு பக்தி வரணும்னு சொல்லி நினைச்சாதான் ஒரு பக்தி வரும். அத்வைதாச்சாரியர் என்ன பண்றாங்கன்னா, இங்க உள்ள எல்லாரும் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு வரணும்னு சொல்லி வேண்டுறாரு. ஏன்னா எல்லாருக்கும் பக்தி கிடைக்கணும்னு சொல்லி. அதனாலதான் நமக்கெல்லாம் பக்தி கிடைக்குது. இப்ப ஏன்னா கலியுகம் வந்து ரொம்ப மோசமான உலகம். இந்த லோகத்துல வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்ம முயற்சினால பக்தி எல்லாம் பண்ண முடியாது. ஒரு ஹியூமன் பீங்னால ரொம்ப ஹை குவாலிஃபைடு பர்சன் தான் ஹியூமன் பீங், மனிதனாக இருக்க முடியும். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப லோ கிரேட்லாம் இருக்கும் எல்லாரும். அதனால பக்தி வருது அப்படின்னாலே இது சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபுடைய கருணைகளால் தான் வருது. இவங்க வர சொன்னது யாரு தான்? அத்வைதாச்சாரியா. ஓகே, துளசி பூஜை மாதிரி டெய்லி ப்ரே பண்ணுவார். ஏன்னா அப்போ வந்து ரொம்ப மோசமாக அந்த வேதங்களை வந்து தவறாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கலாம். நீ படிக்கல இல்லைன்னா ஸ்லோகம். வந்தேதம் ஸ்ரீமத் அத்வைதா ஆச்சார்ய
ஆச்சார்யமத்புதசேஸ்திதம் யஸ்ய பிரசாதாதஜ்ஞோபி தத்ஸ்வரூபம் நிரூபயேத். I offer my respectable obeisance to Sri Advaita Acharya, whose activities are all wonderful. By his mercy, even the foolish person can describe his characteristics. அதனால வைஷ்ணவனுடைய இதுதான். ஓகே, முதல்ல எடுத்தோம் என்ன பண்ணோம், எல்லாருக்கும் வணக்கம், பணிவா வணக்கம் சொல்றது மீன்ஸ் விழுந்து கும்பிட்டுறது. ஓகே, ஒரு வைஷ்ணவ விழுந்து கும்பிடும்போது இன்னொரு வைஷ்ணவ நின்றுட்டே இருக்கக்கூடாது, அவர் விழுந்து கும்பிடணும். அதனால என்ன பண்றோம், வாஞ்சா கல்பத்தர்பஷ கிருபா சிந்தே வச்ச பரிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமன்னு சொல்லி விழுந்து கும்பிடுறோம். கல்பத்தரு மாதிரி நீங்க எல்லாருடைய ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்கு. அதனால உங்களை நான் சரணடைகிறேன், நீங்க எனக்கு கருணை கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி அந்த பிரேயர். ஸோ அதனால இவர் அத்வைதாச்சாரியர் என்ன பண்றாரு, அவருடைய ஒபிசன்ஸ் பே பண்றாரு. இந்த மாதிரி அவருடைய கருணை கிடைச்சிச்சுன்னா ஒரு முட்டாள் கூட என்ன பண்ணலாம், அவருடைய குணநலங்களை விவரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த இடத்துல கிருஷ்ணானந்த கவிராஜ கோஸ்வாமி தன்னை ரொம்ப இந்த லோ ஸ்டேஜில் வச்சு ப்ரே பண்ணுறாங்க. இப்படி தான் ஒரு வைஷ்ணவர் என்ன பண்ணோம், ப்ரே பண்ணணும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் படிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி கிடையாது. இப்போ அடுத்தது போகலாம். ஜெய ஜெய ஸ்ரீ சைதன்யா ஜெய நித்யானந்தா ஜெய அத்வைத சந்திர ஜெய கௌர பக்த பிருந்தா ஜெய அத்வைத சந்திர ஜெய கௌர பக்த பிருந்தா. அதனால இது எப்பயுமே இந்த ஸ்லோகம் 2-3 ஸ்லோகம் அப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், ஃபர்ஸ்ட்லேயும் சரி லாஸ்ட்லேயும் சரி. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல ஆரைக்கு முன்னாலேயும் அவருடைய பணிவான வழக்கங்களை செலுத்துவார், முடிஞ்ச பிறகும் தன்னுடைய குருங்களுக்கு என்ன பண்ணுவார், பணிவான வழக்கங்களை செலுத்துவார். ஓகே, இதுதான் வைஷ்ணவ ஸ்டாண்டர்ட்ஸ். சைத்தன்ய மகாபிரபு எல்லா விதமான க்ளோரிஸ் உரித்தாகட்டும், எல்லா விதமான க்ளோரிஸ் நித்யானந்த பிரபு உரித்தாகட்டும், அத்வைதாச்சாரிய எல்லா விதமான க்ளோரிஸ் உரித்தாகட்டும், எல்லா வித புகழ்களும் சைத்தன்ய மகாபிரபுடைய பக்தர்கள் உரித்தாகட்டும் சொல்லி இவர் பாடுறார். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 3rd ஸ்லோகம். பிருந்தாமானது எடுத்துட்டீங்களா நீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே, 3rd ஸ்லோகம். பஞ்சஸ்லோகே கோகிலா ஸ்ரீ நித்யானந்த தத்வா பஞ்சஸ்லோகே காஷிலா ஸ்ரீ நித்யானந்த தத்வா ஸ்லோகத்வயே குஹி அத்வைதாச்சார்யேர மகாத்மா ஸ்லோகே த்வயே திவாயே கோஹி அத்வைதா பிரபு. கோஹி சொல்லுங்க. கோஹி, ஆமா, அத்வைதாச்சார்யா அத்வைத ஆச்சார்யேர மகத்வா மகாத்வா. படிங்க, தமிழ் படிங்க. ஸ்ரீ நித்யானந்தரின் தத்துவத்தினை நான் 5 ஸ்லோகங்களில் விவரித்துள்ளேன். அதனைத் தொடர்ந்த 2 ஸ்லோகங்களில் ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியரின் பெருமைகளை விளக்கியுள்ளேன். வீட்டில் போட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அத்வைதாச்சாரியை பற்றி சொல்றாரு. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். மகாவிஷ்ணு ஜெகத்கர்த்தா மாயா சுஜிதேனா தசாவதார ஏவாயம் அத்வைதாச்சாரா அத்வைதாச்சாரிய ஈஸ்வரா அத்வைதம் ஹரிணா அத்வைதாத் ஆச்சாரிய பக்தி சம்சனாத் பக்தாவதாராமீசம் தப் அத்வைதாச்சாரியம் ஆசிரியே. 2 ஸ்லோகம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் கொடுத்த அந்த பிரணாமங்கள், அந்த ஒபிஷன்ஸ்லாம், ப்ரேயர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பார்க்கலாம். 4வது பதம். மகாவிஷ்ணு ஜெகத்கர்த்தா மாயையாய சுஜத்யஜஹ தஸ்யாவதாரயே வாயம் அத்வைதாச்சார்ய ஈஸ்வரா. ஆசை படி ஸ்லோகத்தை வந்து படி வரட்டும். மகாவிஷ்ணு ஜெகத்கர்த்தா மாயையாய சுஜத்யதः தஸ்யாவதாரயே வாயம் அத்வைதாச்சார்ய ஈஸ்வர. மகாவிஷ்ணு ஜெகத்கர்த்தா மாயாய சுஜத்யதः. மகாவிஷ்ணு அத்வைதாச்சார், மகாவிஷ்ணு ஜெகத்கர்த்தா, எல்லா விதமான காரணங்களும் காரணம், இந்த உலகம் கிரியேட் பண்ணதுக்கு. மாயா சுஜத்யதா, இந்த இலசினர்ஜி கிரியேட் பண்ணது அவர் தான், மாயா கிரியேட் பண்ணது அவர் தான். தஸ்யாவதார, அவருடைய இன்கார்னேஷன். ஓகே, ஏவாயம் அத்வைதாச்சாரியா, அவருடைய இன்கார்னேஷன் யார்? அத்வைதாச்சாரியா.
ஈஸ்வரா. ஈஸ்வரனா சுப்ரீம் காட். ஓகே, கீதா பற்றி படிங்க. Translation படிங்க. Lord Advaita Acharya is the incarnation of Mahavishnu, whose main function is to create the cosmic world through the actions of Maya. மகாவிஷ்ணு யாரும் தெரியல. உங்க ஸ்லோகம் படிக்க தெரியுமா உங்களுக்கு? படிச்சிருவீங்களா ஸ்லோகம் கீதா மாதாஜி? நீங்க படிச்சீங்கன்னா நான் சரி, மனப்பாடம் படிக்கோங்க, நான் படிக்கிறேன். மகாவிஷ்ணு ஜெகத் கர்த்தா. படிங்க. மகாவிஷ்ணு ஜெகத் கர்த்தா மாயயாய சுஜத்ததஹ மாயயாய சுஜத்யதா தஸ்யாவதாரயே வாயம் தஸ்யாவதாரயே வாயம் அத்வைதாச்சார்ய ஈஸ்வர அத்வைதாச்சார்ய ஈஸ்வர. தேங்க்யூ மாதாஜி, வீட்டில் படுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்க, இதில் வந்து மகாவிஷ்ணு பார்த்தீங்கன்னா அவர் வந்து காஷுவல் ஓஷன் காரண கடலில் படுத்திருக்கிறார். அவர் படுத்திருக்கும் போது அவருடைய உடல்ல நிறைய போர்ஸ்லாம் கொலைகள்லாம் இருக்கும் இல்லையா. ஒரு இதுலேருந்து ஒரு யூனிவர்ஸ் சீடு மாதிரி வரும், பெருசா யூனிவர்ஸ் வந்து விரிஞ்சிடும். அது வந்து அவர் என்ன பண்றாரு? எக்ஸேல் பண்றார். ஓகே, ரேச்சகா கும்பகா. இன்னொன்று ரேச்சகா கும்பகா தெரியுமா சாதி? ரேச்சகா கும்பகா யாருக்கு தெரியும்? 3 உண்டு. 3வது டைம் மறந்து போச்சு. ஓகே, 3வது டைம் உள்ள அடக்கி வைக்கிறது. ரேச்சகா கும்பகானா எக்ஸேல் பண்றது, இன்ஹேல் பண்றது, உள்ள இழுக்கிறது, வெளியே விடுறது, அப்புறம் அடக்கி வைக்கிறது. ஓகே, இவர் என்ன பண்றாருன்னா வெளியே விடுறாரு. ஓகே, இவர் வந்து வெளியே விடுறாரு மூச்சை. அந்த மூச்சை வெளியே விடுற காலம் தான் பிரம்மாவுடைய லைஃப் டைம். பிரம்மாவுடைய ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 860 கோடி வருடங்கள் மனித வாழ்க்கையில, 860 கோடி வருடங்கள். அதே மாதிரி அவர் 30 நாள், அதே மாதிரி 12 மாதங்கள், 1 வருடம். ஓகே, 100 வருடம். இந்த மாதிரி வாழ்ந்தது வந்து மகாவிஷ்ணுவோடைய ஒரு மூச்சு. யோசிச்சு பாருங்க, அவருடைய மூச்சு எப்படி இருக்குன்னு. இது பூரகா, ரேச்சகா பூரகா கும்பகா, ரேச்சகா கும்பகா பூரகா. ஓகே, ரேச்சகானா எக்ஸேலா இன்ஹேலா? ரேச்சகானா இன்ஹேல். சரி, இந்த யோகிஸ் வந்து இது பண்ணுவாங்க. என்ன பண்றாங்க? யோகிஸ் வந்து மூச்சை வந்து அப்படி மெதுவா விடுவாங்க, அப்புறம் மெதுவா இழுப்பான், உள்ள அடக்கி வச்சுப்பான். அடக்கி வச்சுனா இப்போ என்ன பிரயோஜனம்? நம்மளுடைய வாழ்நாளில் வந்து இவ்வளோதான் மூச்சு விடலான்னு சொல்லி நமக்கு எழுதி வச்சுட்டாங்க. ஓகே, ஆனால் அதிகமாகலாம் மூச்சு விட முடியாது. நம்ம அது எப்போ வந்து அதிகமான மூச்சு செலவாகும்னா, மீன்ஸ் வேகமாக மூச்சு செலவாகுனா உடலுறவு கொள்ளும் போது வேகமாக மூச்சு செலவாயிடும். அதனால யாரெல்லாம் இது மாதிரி ஈடுபட்டிருக்காங்களோ, சென்ஸ் எடுகேஷன் நிறையா இருக்காங்களோ, அவங்களுக்கு என்ன ஆயுள் காலம் ரொம்ப கம்மியாக முடிச்சிடும். இந்த யோகிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலத்தில் இந்த மூச்சை வந்து அடக்குவாங்க, ரொம்ப மெதுவான மூச்சு விடுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து எந்த விதமான பெண் சவகாசமே கிடையாது. அதனால அவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருடங்கள் வந்து வாழக்கூடிய இது உண்டு. இந்த மாதிரி தான் யோகிஸ் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து நீட்டிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி மூச்சு விடுறதுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யோகியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருப்பான். இப்போ சபரி முனியெல்லாம் இருப்பார் இல்லையா, அவர்லாம் சௌரமுனின்னு நினைக்கிறேன். சௌரமுனி தானே பேர்? என்ன சாந்தி தெரியலையா? உனக்கு தெரியுமா? சபரி முனியா சௌரமுனியா? சௌரமுனி தானே, உனக்கு தெரியலையா? ஒருத்தர் இருப்பார் தண்ணிக்குள்ளே இருப்பார்ல, கடலுக்குள்ளே இருப்பார்ல, சௌபரி முனி. அவர் என்ன பண்ணுவாங்க? கடலுக்குள்ளே இருப்பார், யமுனா நதிக்குள்ளே கடலுக்குள்ளே இருப்பார், ரொம்ப நாள் கடலுக்குள்ளே இருப்பார். கடலுக்குள்ளே இருந்தால் அப்படி மூச்சு விட முடியும்? அப்போ அவ்வளோ தூரம் அவரால் மூச்சு அடக்க முடியும். அப்படி இருந்தாலும் அவருக்கு ஒரு 2 மீன் வந்து இணையதை பார்த்து அவருக்கு என்ன ஆசை வந்து திருப்பி நம்மளுக்கு கல்யாணம் பண்ண வெளியே வருவார். கல்யாணம் பண்ண வெளியே வந்தவொடனே அவருக்கு என்ன உடல் ஃபுல்லாக அழுகி இருக்கும். ஏன்னா தண்ணிக்குள்ளேயே இருக்கிறார் இல்லையா. ராஜா வந்து பார்க்க போறார், எனக்கு வந்து பெண் கொடுங்கன்னு சொல்லி ராஜாவை போய் கேட்கிறார். ராஜா பார்த்த உடனே கண்டுபிடிச்சாரு யோகின்னு சொல்லி, முனிவர்னு சொல்லிட்டு. அதனால அவர்கிட்ட எதுவுமே பேச நம்முடைய சபிச்சிருவாருன்னு சொல்லிட்டு அவர் உடனே எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறோம் நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிடுவார். அந்த ராஜாவுக்கு வந்து 50 பொண்ணுங்கன்னு நினைக்கிறேன். இவர் என்ன பண்ணாருன்னா புரிஞ்சுப்பார், நம்ம ராஜா வந்து நம்ம வேணான்னு சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணார், அழகான பையனை மாறிடுவார் தன் யோகி சக்தினால. அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் நான் கல்யாணம் பண்ணி எல்லாருமே கல்யாணம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரிலாம் யோகி என்ன பண்ணுறாங்க, பவர்லாம் வச்சுக்க முடியும். இவங்களுடைய மூச்சு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு யோகி வந்து அந்த கடலுக்கல்ல இருந்து கொஞ்சம் ஒரு 100 வருடம், துரியோதனன் கூட அந்த மாதிரி பண்ணார் பாண்டவர்கள் யுத்தம் நடக்கும்போது. இதை விட அதிகமான மூச்சு தக்க வைக்க முடியும் யாராலன்னா மகாவிஷ்ணு. அவருடைய ஒரு மூச்சு தான்
பிரம்மாவுடைய வாழ்நாள். அப்படி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய மூச்சு அது. இதுதான் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவோட நம்ம நிறைய விஷ்ணு இருக்காங்க. நம்ம ஒரே விஷ்ணுவோட ஒரே விஷ்ணு தான் நினைச்சுப்போம். விஷ்ணுகிட்டேருந்து எல்லா அவதாரங்களும் வர்றாங்க. அப்படி கிடையாது. மகாவிஷ்ணு, கர்ப்பதக சாய் விஷ்ணு, க்ஷீரவதக சாய் விஷ்ணு. இவங்களுக்கு மேல யார் இருக்கா? நாராயணன். அவங்களுக்கு மேல குவாட்ரபிள்ஸ், வாசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. அவங்களுக்கு மேல 4 பேர். வாசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. அவங்களுக்கு மேல பல்ராம், பல்ராம் மேல கிருஷ்ணன். இப்படிதான் அந்த எக்ஸ்பான்ஷனே வருது. ஓகே. மகாவிஷ்ணுவே அதுவேதாச்சாரியா வந்திருக்காரு. கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மரம் வராங்க. என்ன கொஸ்டினா? என்னது? ரேச்சகா எக்ஸலேஷன், இன்ஹலேஷன். கும்பகானா ஹோல்டிங்கா? ஓகே. ஓ, பூரகா, ரேச்சகா, கும்பகா. ஓகே ஓகே. அடுத்தது போலாம். கலாவதி மாதா நீங்க தான் படிக்கிறேன் இப்ப. அத்வைதம் ஹரிநாத்வைதாத், அத்வைதம் ஹரிநாத்வைதாத், ஆச்சார்யம் பக்தி சம்சனாத், ஆச்சார்யம் பக்தி சம்சனாத், பக்தாவதாரம் ஈசம் தம், பக்தாவதாரம் ஈசம் தம், அத்வைதாச்சாரியமாஸ்ரயே. அத்வைதாச்சாரியமாஸ்ரயே. படிங்க மாதாஜி. அவர் முழுமுதற் கடவுள், ஹரியிடம் இருந்து வேறுபடாதவர் என்பதால் அத்வைதர் என்றும், பக்தி தொண்டை பரப்புபவர் என்பதால் ஆச்சாரியர் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் முழுமுதற் கடவுளும் பக்த அவதாரமும் ஆவார். எனவே நான் அவரிடம் தஞ்சம் அடைகின்றேன். பாத்தீங்களா, யார் வந்து ஆச்சாரியன்? யாரு தன்னுடைய என்ன பிராக்டிஸ் பண்ணமோ அதை வந்து ப்ரீச் பண்ணணும். அதை பிராக்டிஸ் பண்ணதை ப்ரீச் பண்றாரு. நானே பிராக்டிஸ் பண்ணாம ப்ரீச் மாத்திரம் பண்ணா அவர் ஆச்சாரியர் கிடையாது. அதனால அத்வைதாச்சாரியா பக்தியை வந்து ப்ரீச் பண்ணணும்னா அவர் வந்து பக்திக்கு அவர் பக்தியை வந்து என்ன பண்றாரு? அவர் தான் தலைவர் பக்தி. அவர் என்ன பண்றாரு? அந்த கல்ட்டை வந்து பரப்புறாரு. அதனால அவர் ஆச்சாரியா. Lord and incarnation of Lord's devotee. Incarnation of Lord's devotee. Therefore I take shelter of you. அப்படின்னு சொல்லி இவர் வந்து அவங்கள்ட்ட வந்து நான் வந்து சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. சத்யா மாதாஜி நீங்க தான் அடுத்து 6வது ஸ்லோகம் எடுத்துக்கிட்டீங்களா? சத்யா மாதாஜி. பிரபுஜி, எனக்கு 2 ஸ்லோகஸ் மட்டும் தான் ஓபன் ஆகுது பிரபுஜி. ஓ அப்படியா? ஓகே ஓகே. இது வந்து 6th சாப்டர் எடுக்கலையே, உங்களை எடுக்க முடியலன்னா? 6th சாப்டர் இருந்துச்சு பிரபுஜி. 6th சாப்டர்ல 6th ஸ்லோகம். ஓ 6th ஸ்லோகம். அது பேக் போனீங்கன்னா அது வரும். பேக் போகும்போது கூட வரல பிரபுஜி. வர மாட்டீங்களா? இதை தருவாங்க. இப்போ தருவாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் ஸ்லோகம் படிக்கிறேன், அதுக்குள்ள உங்களுக்கு வந்துடும். பின் பண்ணுவாங்க உங்க மெசேஜ் வாட்ஸ்அப்பில். அத்வைதாச்சார்ய கோசாய் சாக்ஷாத் ஈஸ்வரா, ஜாஹார் மஹிமான ஹே ஜீவேர கோச்சரா. வந்துருச்சா மாதாஜி உங்களுக்கு? நான் அனுப்பலையா? நீ வாட்ஸ்அப்ல கிளிக் பண்ணுங்க. படிங்க. வரலையா? நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோம். லிங்க் அனுப்பிச்சிடுவாங்கன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே வந்து கொள்ளுங்க. லிங்க் அனுப்பிச்சு நான் கிளிக் பண்ணுவேன். ஹெல்ப் பண்ணுவேன். புதுசா அனுப்பிச்ச மெசேஜ் வந்துச்சா? இல்ல வரல. still not came. still not come. Okay, no problem. So next Mataji. Parala, no problem. You listen பண்ணுங்க. I will check Prabhuji. You check and then once you come down, next you can press. Then you can get that. Okay. Okay, Prabhuji. Thank you Mataji. ஈஸ்வரி மாதிரி படிக்க முடியாது. ராம்ஜி ஃபர்ஸ்ட் நான் படிக்கிறேன். நானே படிச்சேன். அதுதாச்சர் என்ன பண்றாரு? Indeed, likely supreme person of God. அவர் வந்து முழுமையான கடவுள் தான். அவங்களுடைய க்ளோரி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினரி லிவிங் பீஸ் இருக்காங்களா, அவங்களோட க்ளோரிக்கெலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம மாதிரி ஆளுங்கெல்லாம் பெருமை பேசுவாங்கல்ல, எங்களுக்கு 2 வீடு இருக்கு, 4 வீடு இருக்கு, பண்ணையெல்லாம் வச்சிருக்காரு, அவர் அப்படியாகும் அப்படியாகும் அப்படின்னு சொல்லி இந்த மேரேஜ் நேரத்தில் பயங்கரம் பெருமை பேசுவாங்க. பையன் இப்படி, நாங்கள் இந்த சொத்து வச்சிருக்கோம், 2 பேர் பேசுறாங்கன்னா அவ்வளோதான்.
அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பெரிய தோட்டம் இருக்கு, பெரிய பண்ணை இருக்கு எங்க வீட்டுல, அப்படி எதோ எங்க ஊர்ல அப்படி ஏதோ சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவருடைய புகழ் முன்னால இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தூசி கூட சமம் கிடையாது. ஓகே, அந்த மாதிரி அவருடைய புகழ். யாரு? மகாவிஷ்ணு அத்வைதாச்சாரியா. அவருடைய ஒரு தொலைல இருந்து ஒரு யூனிவர்ஸ் வருது. நம்ம எர்த்தே ஒரு சின்ன புலி தான் அந்த யூனிவர்ஸ்ல. அப்ப எவ்வளவு பெரிய ஆள் அவர் மகாவிஷ்ணு, யோசிச்சு பாருங்க. அதனால விஷ்ணு எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி விஷ்ணு சிவன் எல்லாம் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அதனால இவங்க சண்டை போடுறதெல்லாம் வேஸ்ட். விஷ்ணு பெருசா சிவன் பெருசா இதெல்லாம் சாஸ்திரங்கள் மூலமா தான் புரிஞ்சுக்கணும். ஒரு பால் வந்து தயிரா மாறுற மாதிரி விஷ்ணு வந்து சிவனா மாறுறாரு. அதனால சிவனுக்கு அழிவு கிடையாது, விஷ்ணுக்கு அழிவு கிடையாது. ஆனா அவங்களுக்கு மற்ற எல்லாருக்குமே அழிவு உண்டு. அதாவது துர்கா கூட அழிவு உண்டு. எப்படி துர்கா ஆனா துர்கா சேம் பர்சன் தான் துர்கா வருவாங்க திருப்பி. பார்வதி வந்து தாக்ஷாயினா இருந்தாங்க இல்லையா, அப்ப அப்பா வீட்டுக்கு போகும்போது அவர் வந்து இன்சல்ட் பண்ணுவார் இல்லையா சிவனை. அப்ப வந்து தாக்ஷாயினி வந்து தீ குளிச்சுவாங்க. ஓகே, ஒரு மண்டவோட எக்ஸ்ட்ரா ஆயிடும். சிவன் வந்து மண்டவோடு பால வச்சிருப்பார். ஓகே, அது மண்டவோட்ல யாருன்னா அவங்க ஒய்ஃப். ஓகே, அதனால ஒரே சோல் தான் துர்கா, ஒரே சோல், ஒரே ஆன்மா தான். அவங்க திருப்பி பிறப்பு எடுத்து வருவாங்க. ஓகே, அப்புறம் திருப்பி பார்வதியா வருவாங்க. ஹிமாலயன் அவங்க பையனா வரும், பொண்ணா வருவாங்க. நம்ம ஆனா துர்காவ முடியாது. ஒரே சோல் தான் நம்மளும் அதே சோல் தான். பட் ஆனால் நம்ம கண்டிஷன்ஸ் வரும். நம்மளால பௌதிகளுக்கு வந்து ஆன்மீக லோகம் போக முடியும். சிவனுடைய ஒய்ஃப் துர்கா இருக்காங்களே, அவங்க ஒரே சோல் அப்படி சொல்றாங்க. ஓகே, ஐசான போஸ்ட். இந்திரன் வந்து போஸ்டா இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி போஸ்ட் கிடையாது. ஓகே, ஆமா. இப்ப வந்து 7வது ஸ்லோகம் படிக்கிறோம் இல்லையா. மகாவிஷ்ணு, இது வந்து என்னது? மகாவிஷ்ணு சிருஷ்டி கோரே ஜெகதாதிகாரியா தாரவதார சாக்ஷாத் அத்வைதாச்சாரியா. இந்த மாதிரி நிறைய விதமான காரியங்கள் பண்றாங்க. ஓகே, அத்வைதாச்சாரியா இந்த யூனிவர்ஸ்ல. ஸோ அத்வைதாச்சாரியா வந்து அவருடைய நேரடி இன்கார்னேஷன். ஓகே, ये जे पुरुषा सृष्टि स्थिति कोरेण माया, ये पुरुषा अनंत ब्रह्मांड सृष्टि कोरेण लीलाया. ஸோ அந்த புருஷ அவதாரம் என்ன பண்றாங்க? உருவாக்குறாங்க, பாதுகாக்கிறாங்க. ஓகே, எதை யூஸ் பண்ணி? பௌதிக இயற்கையை யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இன்னுமல் யூனிவர்சஸ் எண்ணற்ற பிரபஞ்சங்களை வந்து தோற்றுவிக்கிறார். ஸோ ஒரு பிரபஞ்சத்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சன் தான், நிறையா சூரியன்லாம் கிடையாது. ஓகே, சும்மா இந்த விஞ்ஞானிகள்லாம் சும்மா நிறைய இமேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணி நிறைய சன் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு யூனிவர்ஸ்ல ஒரே ஒரு சூரியன் தான். அதுதான் நம்ம வேத சாஸ்திரம். ஸோ அதே மாதிரி இன்னொரு யூனிவர்ஸ் இருக்கும். அந்த யூனிவர்ஸை இந்த இதுலேருந்து பார்க்க முடியாது, இன்னொரு யூனிவர்ஸை. ஓகே, இந்த யூனிவர்ஸை பேஸ் பண்ணிட்டு போகணும். சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த யூனிவர்ஸ் வந்து எள்ளு மாதிரி இருந்ததுன்னா அதோட கவரிங் பயங்கர பெருசாக இருக்கும். எப்படி வந்து இளநீல வந்து மட்டை பெருசாக இருக்கு, இளநீ அப்புறம் ஓடு, அதுக்கப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான். அந்த மாதிரி தான் இந்த யூனிவர்ஸ். எக்ஸாக்ட்லி அது மாதிரி தான். தண்ணி வந்து பாதி ஃபில்லாக இருக்கும் இந்த யூனிவர்ஸில். அதில் வந்து கர்ப்பதார சாய் விஷ்ணு படுத்திருப்பாங்க. மிச்சம் அதெல்லாம் வெற்றிடம். ஓகே, மீன்ஸ் அதில் வந்து ஃபில்லாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளானட்ஸ் இருக்கும். ஓகே, அதில் வந்து அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஓடு இருக்குல்ல, அந்த மாதிரி எர்த் கவரிங், வாட்டர் கவரிங், இந்த மாதிரி நிறைய கவரிங். அதான் மட்டை, எல்னியோட மட்டை பெருசாக இருக்கும். சின்னதாக இருக்கும் எல்னி வச்சுக்கோங்க, மட்டை பெருசாக இருக்குது. அதான் இந்த யூனிவர்ஸ். கேப்சூல் மாதிரி இருக்கும் இந்த யூனிவர்ஸ். அதில் பெரிய கவரிங்லாம் பெருசு 10 லேயர் இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எர்த்து ரொம்ப ஒரு சின்ன புள்ளி மாதிரி கூட இருக்காது. அவ்வளோதான் நம்ம எர்த்தோட சைஸ். ஆனால் நமக்கு எர்த்து எவ்வளோ பெருசு பாருங்கள், பூமி எவ்வளோ பெருசு. ஆஹா, பூமியை சுற்றணும்னா அப்படியே எவ்வளோனாலும் சுற்றலாம். அப்படி இருக்கு இல்லையா. இது ஒரு சின்ன புள்ளி கூட கிடையாது அந்த பிரபஞ்சத்தில். இது ஒரு பிரபஞ்சம் தான். இந்த மாதிரி எண்ணற்ற பிரபஞ்சங்களை என்ன பண்றாரு? மகாவிஷ்ணு கிரியேட் பண்றாரு. ஒரு வட்டம் பிரம்மாவுக்கு வந்து அகங்காரம் வந்துடும். அவர் வந்து நான் தான் பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரு நான் வந்து கிருஷ்ணரை பார்க்க போறேன். துவாரகையில் இருப்பார் கிருஷ்ணர், அது துவாபரிகம். ஓகே, அப்போ துவாரிக்கு போய் பார்க்கலாம். ஏன்னா நிறைய தேவர்லாம் வருவாங்க. அதனால துவாரக வாசிகளுக்கு வந்து இது வந்து பெரிய அற்புதம் கிடையாது. அதனால அவங்க இந்த இந்திரன் வருவார், சந்திரன், சூரியன் எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து போவாங்க கிருஷ்ணர் இங்கே இருக்கும்போது. ஓகே, இந்த துவாரகையில் இங்கே இருக்குல்ல, துவாரகை இந்தியாவில் இருக்கும்போது 5000 வருடங்களுக்கு முன்னால்.
அப்போ பிரம்மாவும் வந்து பார்க்கணும்னு சொல்லி வருவார். அப்போ ஒரு வாயிற்காப்பன் வந்து இப்போ நான் வந்திருக்கேன் கிருஷ்ணரை பார்க்கணும்னு சொல்லுவார். உடனே உள்ளே போய் வாயிற்காப்பன் வந்து கிருஷ்ணர்கிட்ட இந்த மாதிரி பிரம்மா வந்திருக்கிறாரு, உள்ளே விடலாமான்னு சொல்லி கேட்பார். போய் என்ன பிரம்மா மீன்ஸ் எத்தனை தலை பிரம்மான்னு கேட்பார் இல்லையா, எத்தனை தலை பிரம்மா வந்திருக்காருன்னு கேளுன்னு சொல்லி கேட்பார். உடனே வாய்க்கப்பார் வந்து நீங்கள் எத்தனை தலை பிரம்மான்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொன்னால் 4 தலை பிரம்மா. என்ன இது அநியாயமாக இருக்குது, நான் ஒருத்தன் தானே பிரம்மா, இந்த யூனிவர்சிட்டியே நான் ஒருத்தன் தான் பிரம்மா, எத்தனை பிரம்மா என்ன பிரம்மா வந்திருக்கான்னு கேட்டால் என்ன சொல்கிறது, 4 தலை பிரம்மா வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே கிருஷ்ணனை போய் 4 தலை சரி வர சொல்லு அப்படின்னு சொன்னால் வருவார். அப்படியே ஒரு டவுட்டோட வருவார் இவர். கிருஷ்ணா சரி ஓகே நான் வந்துட்டேன், அபிஷேகம் மீன்ஸ் விழுந்தெல்லாம் கும்பிட்டுட்டு உள்ளே வரனால எந்த பிரம்மா வந்திருக்காங்கன்னு கேட்டிங்களே, ஒரே பிரம்மா தான், நான் 4 தலை பிரம்மா தானே இருக்கிறேன், எத்தனை தலை பிரம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவார், எல்லா பிரம்மாவையும் கூப்பிடுவார். பிரம்மா இந்த யூனிவர்ஸில் ஒரு பிரம்மா தான், அது பிரம்மாவுக்கே தெரியாது நிறைய பிரம்மா இருக்காங்க. இவர் 4 தலை பிரம்மா, ஆனால் வர்ற பிரம்மாவில் பார்த்தீங்கன்னா 8 தலை இருப்பாங்க, 16 தலை இருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 தலை பிரம்மாலாம் வருவாங்க, என்னவே முடியாத தலை பிரம்மாலாம் வருவாங்க. அவங்கெல்லாம் கிருஷ்ணனுக்கு வந்து ஒபிசன்ஸ் பே பண்ணுவாங்க. இந்த பிரம்மாவுக்கு அப்படியே தலையை குனிஞ்சிருவார், அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடும், வெக்ஸ் ஆகிடும். அதாவது இந்த தலை எப்படின்னா யூனிவர்ஸோட சைஸை பொறுத்து அந்த தலை. இப்போ நம்ம இருக்கிறதுலே சின்ன யூனிவர்ஸ், ஓகே, இதில் உள்ளதுலேயே நம்ம ராக்கெட் விட்டுட்டு இருக்கோம், இங்கேருந்து இடத்துலேருந்து 3க்கு விட்டுறோம்னு சொல்லி அது எங்கே போகுதுன்னே தெரியாது. ராக்கெட்டு 3 அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். இவன் கேதுன்னு சொல்லி இடையில ராகு கேதுவும் ராகுவும் இடையில வரும். இந்த பிளானட்டுக்கு ராக்கெட்டை விட்டுட்டு அது ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் அந்த ராகு. அதுதான் இடையில வந்து பூமிக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வந்து அது சந்திர கிரகணம்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ராகு வந்து இடையில வரதான் சந்திர கிரகணம். ஓகே, இதுக்கு ராக்கெட்டை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, 3க்கு விட்டுட்டோன்றாங்க. ஆனால் 3க்கு போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம எப்படி யூஎஸ் போகிறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. யூஎஸ்ல உள்ள நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, ஒரு சொர்க்கலோகத்துலேருந்து ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இங்கே வந்தாருன்னா 80 மைல் தூரத்துக்கு என்ன ஆயிடும், வாசமாக இருக்கும். அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் அவங்க உடலே. அவ்வளோ இன்டெலிஜென்ட் நம்மளோட. எப்படி நிர்ணயமான எந்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஊரத்துக்கு போனால் இவ்வளோ கஷ்டம். அமெரிக்காவுக்கு போகிறதுக்கே நம்மளை என்ன பாடுபடுத்தி உள்ளே விட்றாங்க. அதனால் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஒரு சின்ன பிரபஞ்சம் தான் அது. இந்த பிரம்மா வந்து அப்போ தான் புரியுது, 4 தலை பிரம்மா தான் இருக்கையிலே சின்ன பிரம்மான்னு சொல்லி அவருக்கு புரியுது. அப்புறம் தான் அவருக்கு என்ன ஆயிடுது, கிருஷ்ணன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அப்புறம் வந்து திருப்பி அவர் வந்து பிரம்ம விமான லீலா அந்த ஒரு லீலா பண்ண உடனே அதுக்கடுத்து ஹரிதாஸ் தாக்கரா வந்து சைத்தன்ய மாமரம் பறக்கும் போது மீன்ஸ் அவதரிக்கும் போது நானும் பறக்கணும்னு சொல்லி வேண்டிப்பார். ஓகே, ஸோ ஹரிதாஸ் தாக்கூர் வந்து யாரும் இல்லை, பிரம்மா தான், 4 தலை பிரம்மா தான். சரி, எதற்காக பார்த்தோன்னா இந்த மாதிரி விஷ்ணு வந்து என்ன பண்றாரு, நிறைய விதமான யூனிவர்ஸ் வந்து படைக்கிறார். 9வது ஸ்லோகம் பார்க்கணும் கரெக்டா. இச்சாயானந்தமூர்த்தி கோரேனே பிரகாசா ஏகேகமூர்த்தே கோரேனா பிரம்மாண்டே பிரவேசா. அவங்க எடுத்துட்டாங்க. சத்யமாராஜ் எடுத்துட்டீங்களா நீங்க? வரமாட்டேங்குதா? ஓகே ஓகே, பரவாயில்ல அப்படின்னு எனக்கு கேட்டே இருங்க, ஒன்றும் இது கிடையாது. ஓகே, ஸோ அதனால் அவருடைய விருப்பத்து மேல் என்ன பண்றாரு, மிகப்பெரிய நிறைய விதமான ஃபார்ம்ஸ் என்ன பண்றாரு, மேனிஃபெஸ்ட் பண்றாரு. ஒரு யூனிவர்ஸ்லையும் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, எல்லா விதமான உருவங்கள்லையும் பரமாத்மாவை என்றாரு, ஒரு அணுக்கள்லையும் என்றாரு. ஓகே, அவருக்கு போய் தான் ஷேப்பே கிடைக்குது, இல்லை ஷேப்பே கிடைக்காது. ஓகே, அடுத்தது போகலாம். 10வது ஸ்லோகம். ஷே புருஷேராம் சாத்வைதா நாஹி கிச்சு பேதா. शरीर विशेष धरा नाहि का विच्छेदा. विच्छेदा. So அத்வைதாச்சாரியா வந்து பிளனரி பார்ட் ஆஃப் தட் புருஷா, அந்த பிளனரி பார்ட்னா ஒரு அம்சம், அவருடைய ஒரு அம்சம். ஓகே, ஆனால் அவரு வந்து வித்தியாசம் கிடையாது அவருக்கு இருக்கும். ஓகே, எப்படி வந்து ஒரு மெழுகுவத்தி இன்னொரு மெழுகுவத்தி பார்த்தோம்னா 2 மெழுகுவத்திக்கு வித்தியாசம் கிடையாது இல்லையா, ஆனால் ஒரிஜினல் ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் சேம் பொட்டன்சி. ஸோ அத்வைதாச்சாரியா வந்து அவருக்கும் அந்த மற்ற புருஷாவதாரம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வித்தியாசம் கிடையாது. புருஷாவதாரம் எத்தனை? 3. அவங்க யாரு? மகாவிஷ்ணு, கர்ப்பத கசாய விஷ்ணு, ஷீர்வத கசாய விஷ்ணு. இது மறக்கக்கூடாது. ஓகே,
சஹாயா கோரே நேதாரா லோய்யா பிரதானா கோடி பிரம்மாண்ட கோரேனா இச்சாய நிர்மாணா. படி நீ படி. Advaita Acharya helps in the pastimes of the Purusha, with whose material energy and by whose will he creates innumerable universes. ஸோ அத்வைதாச்சாரியா வந்து இந்த மாதிரி கிருஷ்ணர் வரும்போது சரி, புருஷாவதாரங்கள் வரும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால இந்த மாதிரி அத்வைதாச்சாரியோடைய காரியங்கள். அதனால நம்ம அத்வைதாச்சாரியா வந்து சாதாரண ஆள் நினைக்கக்கூடாது. ஓகே, எல்லாருமே இந்த மாதிரி ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌர பக்த விருந்தா இந்த பிரணாமம் சொல்றோம் இல்லையா, இதுல வந்து இருக்கிற யாருமே சாதாரணவங்க கிடையாது. ஓகே, எல்லாருமே வந்து உயர்ந்த புருஷர்கள் அப்படிங்கிறத மனசுல பதிச்சுக்கணும். ஓகே, இப்போ பரணாசுல படிக்கலாம். பிருந்தமர நீங்க ரெடியா? 12 படிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜகத் மங்களா ஜகத் மங்களா அத்வைதா மங்கள குணதாமா. படிக்க மாட்டாதி, முடிஞ்சா படிங்க. பிரபு 11 தானே பிரபு? 12 முடிச்சிட்டோம், 12 படிக்கிறோம். 12 சாரி பிரபு. ஜகத் மங்களா அத்வைதா மங்கள குணதாமா. ஜகத் மங்களா அத்வைதா மங்கள குணாதமா. மங்கள சரித்ர சதா மங்கள ஜாரணாமா. மங்கள சரித்ர சதா மங்கள சாரதமா. படிங்க. எல்லாவித மங்கள குணங்களும் இருப்பிடமாக இருப்பதால் ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியர் இவ்வுலகிற்கு பூரண மங்களமானவர் ஆவார். அவருடைய குணங்கள், செயல்கள், திருநாமம் என அனைத்தும் எப்போதும் மங்களகரமானவை. பொருளுரை. மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ அத்வைத பிரபு ஆச்சாரியர் அல்லது ஆசிரியர் எனப்படுகிறார். அவருடைய எல்லா செயல்கள் மற்றும் விஷ்ணுவின் இதர செயல்கள் என அனைத்தும் மங்களகரமானவை. பகவான் விஷ்ணுவின் லீலைகளில் சர்வ மங்களத்தை காண்பவன் யாராயினும் தானும் இயற்கையாகவே மங்களகரமானவனாக ஆகின்றான். மங்களங்கள் அனைத்திற்கும் பகவான் விஷ்ணுவே தலையாய ஆவார் என்பதால் யாரெல்லாம் பகவான் விஷ்ணுவின் பக்தி தொண்டினால் கவரப்படுகிறார்களோ அவர்கள் மனித சமுதாயத்திற்கு மாபெரும் தொண்டாற்ற முடியும். தூய பக்தி தொண்டினை உயிர்வாழிகளின் நித்திய திருப்பணிக்காகவும் கட்டுண்ட வாழ்விலிருந்து உயிர் வாழி பெறக்கூடிய முக்திக்காகவும் புரிந்து கொள்ள மறுக்கும் ஜட உலகின் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்கள் தங்களுடைய குறைமதியின் காரணத்தினால் பக்தி தொண்டிலிருந்து முற்றிலுமாக விலகியவர்களாகின்றனர். பிரபுவின் உபதேசங்களில் பலன் நோக்கு செயல்கள் அல்லது அருவமான முக்தியின் கேள்விக்கே இடமில்லை. இருப்பினும் வீட்டில் போட்டுக்கோங்க. நீ பாருங்க, துவைதாச்சாரியா வந்து டீச்சர். ஓகே, ஸோ எல்லா மங்களத்துக்கு காரணம் யாரு? கிருஷ்ணர் தான். ஓகே, கிருஷ்ணர் விஷ்ணு. நம்மளால விஷ்ணு தத்துவத்துக்கெல்லாம் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த வைஷ்ணவர் சண்டைப்படக்கூடாது. ராமர் எந்த ராமர் சொன்னாங்க? ஹரே கிருஷ்ணால ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த ராமர் வந்து அயோத்தி ராமர் தான் சொல்றாங்க. இல்ல இந்த ராமர் பரசுராமர் சொல்றாங்க. இல்ல இந்த ராமர் பலராமர் தான் சொல்றாங்க. இப்படி சண்டை போடக்கூடாது. ஓகே, இந்த ராமர் நமக்கு வந்து அந்த புரிதல் போக போக என்ன நமக்கு விலக ஆரம்பிச்சிடும். பலராமர் இந்த ஆதி காரணம். ஓகே, அதுக்கப்புறம் பரசுராமர் சக்தி ஆவேச அவதாரம். சீதாராமர் வந்து லீலா அவதாரம். ஒவ்வொரு அவதாரம் காரணம் ஒருத்தர் இருக்கார். அதனால வைஷ்ணவருக்குள்ள வைஷ்ணவ தத்துவம்ல விஸ்வசா பெருசா ஹரிகேஷா பெருசா இப்படிலாம் பட்டிமன்றம் வச்சா அது வேஸ்ட். அதெல்லாம் அபராதம் முடிஞ்சிடும். விஸ்வசஹஸ்ரநாமம் விஷ்ணுவோடைய 1000 நாமங்கள் கொண்டது. அதுலேயே சிவன் என்ன சொல்றாரு? ராமநாமங்களை ஒரு விடம் சொன்னா அது வந்து விஷ்ணு நாமத்தை இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றதுக்கு சமன்றார் இல்லையா? 1000 நாமம் சொல்றதுக்கு ராமான்னு சொன்னா முடிஞ்சிச்சு.
அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர். அதே மாதிரி இன்னொரு சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க, 3 வட்டம் ராமா அப்படின்னு சொல்றதுக்கும் 1 வட்டம் கிருஷ்ணா சொல்றதுக்கும் ஈக்குவல். அந்த கிருஷ்ணா மந்திரம் அவ்வளோ பவர்ஃபுல். அதோட 1 வட்டம் கிருஷ்ணான்னு சொன்னோன்னா 3000 மந்திரங்கள் சொன்னது சமம். அதெல்லாம் 3 தடவை விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சு சமம். ஆனால் இதை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவட்ட போயிட்டு நீங்கள் இங்கே வாங்க, நீங்கள் ஏன் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி கிருஷ்ணா மந்திரம் சொன்னால் போது நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்க வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது. அது வைஷ்ணவ பிஹேவியர் கிடையாது. ஓகே, ஒரு வைஷ்ணவர்களாக என்ன பண்ணக்கூடாது, விஷ்ணு தத்துவத்தில் வந்து இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவம் வந்து இந்த மாதிரி தசாவதாரம் தான் பெருசுன்னு சொல்லி இருந்து அவங்க கொண்டாடினாலும் அது அப்படியான்னு சொல்லி கேட்டு போயிடும். ஆனால் உண்மையை வந்து ஸ்ரீமத் பாகவத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா. அவதாரங்கள் வந்து எண்ணற்ற அவதாரங்கள் வந்து போயிட்டே இருக்கு. எப்படி அலைகள் வருதோ அந்த மாதிரி அவதாரங்கள் வந்துட்டே இருக்கு. ஓகே, இந்த 10 அவதாரங்கிறது ஒரு இல்லஸ்ட்ரேஷனுக்காக கொடுத்தது, அவ்வளோதான். அதனால அவதாரங்களை கனெக்ட் பண்ணவே முடியாது. அதுலேயே 6 விதமான கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க ஸ்ரீமத் பாகவத்தில். ஒரு கிளாசிஃபிகேஷன்லையும் நிறைய அவதாரங்கள் இருக்காங்க. அதனால நம்ம எல்லா அவதாரத்துக்கும் யாரு காரணம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி சாஸ்திரங்கள் மூலமாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர்கள் எப்படி சாஸ்திரங்கள் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, கீதா மாதாஜி நீங்கள் படிங்க அந்த பேராகிராஃப். இது டீச்சிங்ஸாக மாதாஜி, இது ஓப்பன் ஆயிடுச்சா சத்யா மாதாஜி? ஓகே ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிக்க சொல்கிறேன். கீதா மாதாஜி படிங்க. இந்த டீச்சிங்ஸாக வந்து வித பிரபு. The teachings of Advaita Prabhu, there is no question of fruitive activities or impersonal liberation. Bewildered by the spell of the material energy, however, persons who could not understand that Advaita Prabhu is not different from Vishnu wanted to follow him with their impersonal conceptions. The attempt of Advaita Prabhu to punish them is also auspicious. Lord Vishnu and his activities can bestow all good fortune directly and indirectly. In other words, being favored by Lord Vishnu and being punished by Lord Vishnu are one and the same, because all the activities of Vishnu are absolute. According to some, Mangala was another name of Advaita Prabhu. As the casual incarnation or Lord Vishnu's incarnation for a particular occasion. Casual கிடையாது, காஷுவல் காரணம், காஷுவல் incarnation. ஆமா, causal incarnation or Lord Vishnu's incarnation for a particular occasion. He is the supply agent or ingredient in material nature. However, he is never to be considered material. All his activities are spiritual. Anyone who hears about and glories him become glorified himself for such activities, free one from all kinds of misfortune. One should not invest any material contamination or impersonalism in the Vishnu form. Everyone should try to understand the real identity of Lord Vishnu, for by such knowledge one can attain the highest stage of perfection. தேங்க்யூ மாதாஜி, வீட்டில் போட்டுக்கோங்க. சரி பாருங்க, இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. காஷுவல் இன்கார்னேஷனா எல்லாத்துக்கும் காரணம், காசுனா காரணம், எல்லா விதமான சப்ளை மீன்ஸ் பிரம்மா படைக்கிறாரு, விஷ்ணு மெயின்டைன் பண்ணாரு, சிவன் அழிக்கிறார், மும்மூர்த்திகள் இல்லையா. இதில் பிரம்மா படைக்கிறாருன்னா அவர் இப்படிதான் நம்ம வீட்டில் குக் பண்ணுற மாதிரி லேடிஸ்லாம் குக் பண்ணுறாங்கல்ல, அப்படிதான் குக் பண்ணுறதா என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு நீ குக் பண்ணுமா, ரைட், ஏதாவது இருந்தாலும் குக் பண்ண முடியும், போய் வாங்கிட்டு வாங்க, காய்கறி வாங்கிட்டு வாங்க, அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வாங்க, அப்போ தான் குக் பண்ணுமானா எப்படி குக் பண்ண முடியும். அதே மாதிரி தான் பிரம்மா கிரியேட் பண்ணனா எப்படி கிரியேட் பண்ண முடியும், அவர் அதுக்குள்ள மூலக்கூறுகள்லாம் மகாவிஷ்ணு தான் கொடுக்குறாரு. அந்த 24 மூலக்கூறுகள் கொடுக்குறார். 3 குணங்கள், 5 புலன்கள், இதெல்லாம் 5 பஞ்சபூதம், அப்புறம் 3 விதமான செட்டில் ஆப்ஜெக்ட்ஸ், இது எல்லா மூலக்கூறுகளையும் கொடுத்த பிறகு பிரம்மா வந்து என்ன பண்ணுறார், செகண்டரி கிரியேட்டர். அம்மா வந்து குக் பண்ணுறாங்களா, கேஸில் கேஸ் தீர்ந்து போச்சுன்னா அவங்க குக் பண்ண முடியாது இல்லையா. எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் அவங்களால குக் பண்ண முடியும். அதே மாதிரி தான் பிரம்மாவுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கணும், அவங்களால அவரால் கிரியேட் பண்ண முடியும். அதில் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அவரால் முடிஞ்ச முடியாது. இப்போ கேஸ் வந்து தீர்ந்து போச்சுன்னா, ஐயோ கேஸ் தீர்ந்து போச்சுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்போ வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸ் கால் பண்ணி வர சொன்னால் கேஸ் வரும். அதே மாதிரி தான் இந்த ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணிட்டான், ஒரு பிளான் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டான். இப்போ பிரம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே பிரம்மா என்ன பண்ணுறாரு, விஷ்ணுவை கும்பிடுறாரு. இந்த மாதிரி எனக்கு வாங்கன்னு சொன்னா அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து இந்த பிளானட்டை எடுக்கிறார். ஓகே, இந்த மாதிரி தான் பிரம்மாவை கிரியேட் பண்ண முடியும் தவிர பிரம்மா வந்து அவர் ஒரிஜினல் கிரியேட்டர் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னொரு பாயிண்ட் படிக்கலாம். anyone who hears about and glorifies him becomes glorified himself.
யாரெல்லாம் வந்து பகவானுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ வந்து அவங்களுடைய முகம் வந்து அழகாயிடும். ஓகே, இப்போ 4 பேர் குக் பண்ணுறாங்கன்னு ப்ரோக்ராம் குக் பண்ணுறாங்க, இல்லை ப்ரோக்ராமுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த வாரம் குக் பண்ணிட்டோம், நீங்கள் அவங்கள குக் பண்ண சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட நாங்கள் போனவங்க குக் பண்ணிட்டோம், நீங்கள் அவங்கள குக் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் போனோம், நாங்கள் இப்போ ஸ்பான்சர் பண்ணிட்டோம், இந்த வட்டம் அவங்கள ஸ்பான்சர் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக இதில் என்ன பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் பகவானை குளோரிஃபை பண்ணுறாங்களோ அவங்க they become glorified. Who decorates Krishna very nicely, their face will become nice. இது கண்ணாடியில் பார்க்குற மாதிரி தான். நம்ம கண்ணாடி பார்த்தா எப்படி இருக்கும், முகம் பிரமாதமாக இருக்கா, அலங்காரம் பண்ணால் எப்படி இருக்குது, அது மாதிரி தான் டிடிக்கு அலங்காரம் பண்ணுறது. ஸோ அதனால கிருஷ்ணருக்கு என்ன பண்ணுறோம் சர்வீஸ், கிருஷ்ணருக்கு வந்து ஆள் தேவை கிடையாது. சரி எனக்கு வந்து ஆள் பற்றாக்குறையாக இருக்குது, நீங்கள்லாம் வந்து கரெக்டாக குக் பண்ணுங்க, டர்ன் போட்டு குக் பண்ணுங்க, அப்படி கிடையாது. அவருக்கு வந்து கோடானு கோடி லட்சுமி என்ன பண்ணுறாங்க, லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சி நம்ம சேவை பண்ணோம்னா அது யாருக்கு நல்லது, நமக்கு தான் நல்லது. ஓகே, இதில் சண்டை போடுற அவசியமே கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு போட சொல்லுங்க, அவங்களுக்கு போட சொல்லுங்க, இல்லை அவங்க இந்த வட்டம் ஸ்பான்சர் பண்ண பண்ணி நான் இதுக்கு பண்ணணும் கிருஷ்ணருக்கு, என்னோட வட்டம் முடிஞ்சு போச்சு, இப்படி கிடையாது. இது என்ன, இது ஊரில் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஃபங்க்ஷன், அந்த மாதிரி கிடையாது. இது வந்து கிருஷ்ணரை யாரு க்ளோரிஃபை பண்ணாங்கன்னா they become glorified. Who spends money for Krishna, they will become wealthy. எப்படி இந்த சேட்ஜி குஜராத்தி மக்கள் ரொம்ப வெல்தியா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவாங்க, தாராளமாக கொடுத்துருவாங்க குஜராத்திலும். அதனால வெல்தியா இருக்காங்க அவங்க. ஓகே, பிகாஸ் they give to பகவானுக்கு கொடுத்தோம்னா மல்டிப்ளை வந்துடும். அதாவது நம்ம யாருக்கு பிச்சை போடுறோமோ அது ரொம்ப முக்கியமானது. ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டால் என்ன ஆகும், அவன் நல்லவனாக இருந்தால் அதில் ஒரு நல்லது கிடைக்கும், அவன் அதை வந்து கெட்ட வழியை யூஸ் பண்ணால் அந்த பாவம் நமக்கும் வரும். ஓகே, இதே மாதிரி வேற ஏதோ ஒரு அனாதை குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அதில் ஒரு புண்ணியம் கிடைக்குது இல்லையா. அதே மாதிரி பிச்சையிலேயே பெரிய பிச்சை என்னன்னா, ஒரு பிராமணரை பார்த்து அவருக்கு தானம் வழங்குறது வந்து இந்த மாதிரி காசு கொடுக்கறது, இந்த மாதிரி சுத்த பிராமணன் கொடுத்தோம்னா அது மிகப்பெரிய புண்ணியம். அந்த பிராமணன் எங்கே போய் கண்டுபிடிக்க முடியும், கலியுகத்தில் இந்த பிராமணர் அந்த மாதிரி ஹை கேட்டகரியில் இருக்காரு. ஓகே, சூத்ரா வைசியா சத்ரியா they should never get begging, கொடுக்கவே கூடாது, அவர் வாங்கவும் கூடாது. ஓகே, சத்ரியா ரூல். பிராமணருக்கு சேரிட்டி கொடுத்தா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த பிராமணரோட அதிகமான சேரிட்டி கொடுக்க வேண்டிய ஆள் வந்து வைஷ்ணவம். இந்த வைஷ்ணவார் கொடுத்தோம்னா 100 மடங்கா ஒருத்தருக்கு திருப்பி வருமா. ஓகே, ஸோ வைஷ்ணவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபா என்ன பண்ணியிருக்காரு, அதனாலதான் வந்து எல்லா ஊர்லையும் இஸ்கான் டெம்பிள் தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ வைஷ்ணவம் என்ன பண்ணுவாங்க, போஜனம் போடுவாங்க. என்ன போஜனம், பிரசாதம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரசாதம் ஸ்பான்சர் இந்த மாதிரி போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து யார் ரீட் பண்ணுவா, நம்ம தான், நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கு தான் அது சேரும். ஸோ இதுதான் வந்து who glorifies Lord, they becomes glorified அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ லாஸ்ட் ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம், சத்யா மாதாஜி படிக்காதனால சொல்கிறேன். 13வது ஸ்லோகம் மாதாஜி 13. ஓகேங்களா, சத்யா மாதாஜி இருக்கீங்களா? ஓகே. கோடி அம்சா கோடி சக்தி கோடி அவதாரா ஏதலோயா சுஜே புருஷா சகல சம்சாரா. படிங்க மாதாஜி. சத்யா மாதாஜி வீட்டில் இருக்கீங்க? Mahavishnu creates the entire material world with millions of his parts. His parts, energies and incarnations. Incarnations. Thank you, Mother. Thank you. Hare Krishna. இது நீங்க நோட் பண்ணி புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தோட பார்த்தீங்கன்னா நம்ம 14வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பம். சரிங்களா, இதை எடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ண வேண்டியதான், போயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, இந்த பௌதிக உலகத்தை கிரியேட் பண்ணுறாரு, மில்லியன்ஸ் ஆஃப் ஹிஸ் பார்ட்ஸ். அதனால தான் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, மமைமாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா மனசஸ்தான் இந்திரியானி பிரகதிஸ்தானி கர்ஷதி. பகவத்கீதை சொல்லியிருக்காரு, எல்லாமே என்னுடைய பார்ட்ஸ்ன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். அதனால வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த பகவத்கீதையை ஃபர்ஸ்ட் படிக்கணும், அதுக்கடுத்து பாகவனம், அதுக்கடுத்து சைத்தன்ய சரிதாமிரம். ஆனால் கௌரங்க மகாபுருடைய மெர்சினால் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த சைத்தன்ய அட்வான்ஸ் டாபிக் படிக்கிறோம். இது படிக்கிறதுனால நம்ம உடனே நமக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு கிடையாது. நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுறோம், கௌரங்க மகாபுருடைய கருணையினால புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், டெய்லி பகவத்கீதை வந்து எல்லாரும் படிக்கணும். அதை புரிஞ்சுட்டு பகவான் தான், கிருஷ்ணா தான் பகவான் சொல்லி புரிஞ்சுட்டு அவருக்கு சரணாகதி அடைஞ்சவர் தான் ஒருத்தர் பாகவதை வந்து என்ன பண்ண முடியும், தொட முடியும்.
பாகவதம் முழுவதுமாக படித்து அதுக்கப்புறம் அதை ஒரு புரிதல் வந்த பிறகுதான் சைத்தன்ய மகாபுருடைய லீலைகளை வந்து ஒருத்தர் இறங்க முடியும். ஓகே, இல்லைன்னா அவருக்கு என்ன பண்ண முடியாது. ஓப்பன் சீக்ரெட் தான், யாருனாலும் புக்கு வாங்கி படிக்கலாம், ஆனால் அவரால் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். இல்லை யாருக்காவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓகே, அது கேள்வி இல்லை. இப்போ பாயிண்ட்ஸ் போயிடலாம். பாயிண்ட்ஸ் எது இருக்கா சார்? ஈஸ்வரி மேரேஜ் உங்களுக்கு எது பாயிண்ட்ஸ் இருக்கா சொல்ல முடியும்? இருக்காங்களா? ஈஸ்வரி மேரேஜ் சொல்லுங்க. பாயிண்ட்ஸ் எது இருக்கா உங்களுக்கு? பேச முடியுமா நீங்க? ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. நீ எப்படி சொல்லு? ராதாகிருஷ்ணாவும் சைதன்யம் டிஃபரன்ஸ் கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க அதுல? அதனால வந்து கௌரங்க மகாபிரபுடைய நாமங்களை சொல்றேன்னு சொல்லி பண்றாங்க. நதியா நகரியா நாகரி அப்ரூவ் பண்ணல. அந்த மாதிரி எல்லாம் இது இவங்களே கண்டுபிடிச்சது. ஆமா. எதுக்கு நீங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரி இவ்வளவு பெரிய மந்திரம் சொல்லணும்? கௌர்ணிதா 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 எவ்வளவு சீக்கிரமா இருக்கு பாருங்க. 64 நாளைக்கு ஈஸியா பண்ணிடலாம். கவனித்தாய் 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 இப்படி இவங்களே கண்டுபிடிக்கிறது. நித்யானந்தராம் 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 நித்யானந்தராம். ஓகே, இது தவறு. ஓகே, ஆஸ்திரங்கள் என்ன போட்டிருக்கோ அப்படிதான் உடனே கேள்வி கேட்டார். நம்ம மூளை யூஸ் பண்ணி இது ஏன் அப்படி போட்டிருக்கு, இது ஏன் எப்படி போட்டிருக்கு, அது என்ன போட்டிருக்கோ நீங்க ஏன் ஃபாலோ பண்ண முடியாது. அந்த 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 ஒழுக்கம் இல்லாதனால தான் நம்ம இந்த உலகத்திலே இருக்கோம். அதை போட்டிருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் போது. கரெக்டா? அது இவர் என்ன பண்றாருன்னா பயங்கரமா கேள்வி கேட்கறதா நினைச்சு இதெல்லாம் தான் விதண்டாவான கேள்விகள். ஓகே, அதை கொடுத்துருக்கதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து சக்சஸ் கேரண்டி. இவங்களே ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சா ரிசர்ச்ன்ற வார்த்தைக்கு என்ன கிடையாது, வேலை கிடையாது ஆன்மீகத்துல. ஆமா ஆமா காசுவல் ஆக்டிவிட்டிஸ். ஆமா, காரணம் அது வந்து நம்ம மகாவிஷ்ணுவோடது தான். பட் அந்த அத்வைதா ஃபார்ம்ல அது வந்து இது வந்து டைரக்ட் மகாவிஷ்ணு. பிருந்தா மாதாஜி உங்க ஹரே கிருஷ்ணா. நித்யானந்தாவினுடைய பெருமைகள் வந்து அளக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பெருமைகள் கொண்டவர். 1000 நாமங்கள் 1000 நாட்களை கொண்ட ஆதிசேஷனால கூட அவரோட பெருமைகளை அளக்க முடியாத அளவுக்கு விவரிக்க முடியல. ஆமா, ஒரு வாய் இருந்தாலே நம்மளால எவ்வளவு பேச முடியுது. அவருக்கு 1000 தலை, ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான வாய்கள். அப்படியுமே அவரால் என்ன பண்ண முடியல, இந்த குளோரிபிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கீதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அத்வைத ஆச்சாரியா வந்து டைரக்ட் இன்கார்னேஷன் ஆஃப் மகாவிஷ்ணு பிரபு. ஸோ அவர் தான் சூப்பரிண்டென்டன்ட் ஆஃப் காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன். கரெக்ட். ஓகே, நம்ம டீட்டெயிலாக பார்த்தா மகாவிஷ்ணு யாருன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அந்த ரேஜகா கும்பகா பூரகா இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ மகாவிஷ்ணு ஒரு மூச்சு தான் வந்து இந்த யூனிவர்ஸோடைய லைஃப் டைம். ஹரே கிருஷ்ணா. காவரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அத்வைத ஆச்சாரியர் வந்து சாட்சாத் அவர் பரமபுருஷ பகவான் தான். அவருடைய பெருமைகள் வந்து நம்மளால சாதாரண ஜீவராசிகளால விவரிக்க முடியாது. கரெக்ட், இதுதான் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அந்த 5 விதமான ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாசதி கௌர பக்தவன் தான். இதை சொல்லிட்டு தான் நம்ம சாண்டிங் ஆரம்பிக்கணும். இந்த மந்திர பஞ்சதத்ன மந்திரத்தையும் ஹரிகேஷா மந்திரத்தையும் சொன்னாலே போதும், கௌரங்கா பாபு ரொம்ப மகிழ்ச்சியாக வரும். ஓகே, நமக்கு மெர்சி கிடைச்சிருக்கும். அதனால இந்த 5 பேரை மீறி நம்ம போகக்கூடாது. நமக்கு இந்த கருணைக்கு காரணமே வந்து இந்த 5 பேர்கள் தான். சைத்தன்யா, நித்யானந்தா, அத்வைதா, கதாதரா, ஸ்ரீவாசன். ஓகே, கௌர பக்தவன் தான். இவங்க தான் காரணம். அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ மாதாஜி. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 3 வாட்டி கிருஷ்ணா சொல்லும் போது ஒரு வாட்டி விஷ்ணு நாமங்கள் சமானம் சொன்னீங்கல்ல? இல்ல அப்படி கிடையாது. ஒரு விஷ்ணு சகஸ்ரனா 1000. ஓகே, விஷ்ணு சகஸ்ர நாமம்னா 1000 நாமங்கள் இருக்குது. விஷ்ணு சகஸ்ரநாமம் அது எப்படி தொடங்கும்? விஷ்ணு சகஸ்ரநாமம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு, அதானே?
அதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படி தொடங்குது இல்லையா, அது வந்து 1000 நாமங்கள் இருக்கும். விஷ்ணுவோடைய 1000 நாமங்கள் இருக்கும். இந்த 1000 நாமங்களை சொல்றதுன்னா எப்படி ஒரு 40 நிமிஷம் அப்படி ஆகுது இல்லையா, அதை விட்டு அதுக்கு பதிலாக ஒரே ஒரு தடவை ராமான்னு சொன்னா போதும். ஓகே, ராம மனோரமே ரசநாமதத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வரானே, அதுதான் சிவன் வந்து பாடிட சொல்வார். ஓகே, இந்த மாதிரி 1000 நாமங்களை சொல்லிருக்கலாம், ஒரு வட்டம் ராமான்னு சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி பாடி சிவன் சொல்றாரு. ஓகே, ஆனா இன்னொரு ஆச்சாரியர் என்ன பண்றாரு, ஜீவ கோஸ்வாமி வந்து இன்னொரு இதை ரெஃபர் பண்ணி 3 தடவை ராமா சொன்னா ஒரு வட்டம் கிருஷ்ணா சொன்னா போதும், ஒரு வட்டம் கிருஷ்ணா சொன்னா 3 தடவை ராமா சொல்லணும், அந்த மாதிரி. ஓகே, அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு வட்டம் கிருஷ்ணான்னு சொன்னா 3000 தடவை 3000 விஷ்ணு நாமங்களை சொன்னதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு வட்டம் கிருஷ்ணான்னு சொன்னா 3 தடவை விஷ்ணு நாம விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சதுக்கு சமம் அப்படிங்கிறது அந்த கன்க்ளூஷன், ஆச்சாரிய கன்க்ளூஷன். 3000 டைம்ஸ் விஷ்ணு நாமா, 3 டைம்ஸ் விஷ்ணு சகஸ்ரநாமா, சகஸ்ரனா 1000, புரியுதா, 3 × 1000 3000. ஓகே, அதனால இந்த மாதிரி கன்க்ளூஷன் வச்சிருக்காங்க. ஏன்னா அதனால ஆனால் வைஷ்ணவர்களுக்கு நம்ம சண்டை போடக்கூடாது, நம்ம இந்த உண்மைகள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். சொல்லுங்க மாதாஜி. ஆமா, அதனால ஒரு சேவை பண்றதுக்கு வந்து யோசிக்க கூடாது. நம்ம வீட்டுல வந்து சேவை கொஞ்சம் அவசரமா போறேம்மா, கொஞ்சம் ஆஃபர் பண்ணிட்டு போடா, அந்த நேரத்தில் நான் ஆஃபர் பண்ணுறது என்னால் முடியாது, ஆஃபர் தான் பண்ண முடியாது, எனக்கு டைமே கிடையாது. இல்லை அவனை பண்ண சொல்லுங்க, அவனை பண்ண சொல்லுங்க, அவன் பண்ணவே இல்லையா, அவன் பண்ணட்டும், நான் மாத்திரம் தான் பண்ணுமா, இப்படி கிடையாது. ஓகே, இது வந்து அவருக்கு சேவை பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஓகே, நம்ம வந்து அவ்வளோ புண்ணியம் பண்ணாதான் சேவை பண்ண முடியும், எல்லாராலையும் சேவை பண்ண முடியாது. இப்போ பிரபுபாதரும் இன்னொரு காட்பரும் ஒருத்தட்ட டொனேஷன் கேட்கறதுக்காக போகிறான். உடனே பிரபுபாதர் சொல்றாரு, இவர் வந்து டொனேஷன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிரபுபாதர் வந்து மேரேஜ் ஆகிற டைம் மீசெல்லாம் வச்சிருப்பாரு, சின்ன வயசு, அவர் வந்து இனிஷியேஷன்லாம் வாங்கலை இன்னும். ஓகே, ஸோ அவர் ஆனால் அப்பயே தெரியும் பெரிய பக்தர், அவர் வந்து ரொம்ப உதவுவார்னு தெரியும். அதனால எல்லாம் கௌடிய மக்களும் வந்து வருவாங்க, கௌடிய வைஷ்ணவெலாம் வருவாங்க. அந்த கௌடிய வைஷ்ணவ பார்த்தீங்கன்னா சன்னியாசி பிரம்மச்சாரிலாம் வருவாங்க, வந்து இவர்கிட்ட டொனேஷன்லாம் கேட்பாங்க. ஏன்னா அவங்க கௌடிய மட் கட்டுவாங்க, பெரிய கோயில் கட்டுவாங்க. ஆனால் பிரபுபாதர் ஒரு பெரிய பணக்காரரை கூட்டு போவார், கொடுப்பாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவார். உடனே அந்த சன்னியாசி சொல்வார், அவர் கொடுக்கறதும் கொடுக்காததும் கிருஷ்ண கையில் தான் இருக்கு. கிருஷ்ணர் வந்து எல்லார்ட்டையும் காசு வாங்க மாட்டாரு, சில பேர் கொடுத்தாலும் கூட வாங்க மாட்டார். ஓகே, அந்த மாதிரி அவர் கொடுக்குற கருணை இருந்தால் தான் அவர் வாங்குவாருன்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஓகே, ஆனால் அந்த மீட் பண்ணுறவர் வந்து என்ன பண்ணுவார், 20,000 ரூபா கொடுக்க வைப்பார் பிரபுபாதர். ஓகே, பிரபுபாதர் அப்போ பேர் வந்து அபய்சரணார விந்தே. ஓகே, அதனால தான் அவர் பேர். அது தாஸ்ன்னு சொல்லி அதுக்கு இனிஷியேஷன் நம்ம கொடுப்பாங்க. அப்புறம் இனிஷியேஷன் முடிஞ்சு சன்னியாசம் எடுக்கும்போது ஏசி பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதர், ஏசிங்கிறது அபய்சரணார விந்தா. அதனால பகவானுக்கு ஒரு சேவை பண்ணாலும் சரி, ஒரு ரொம்ப நேரமே இல்லைன்னு சொல்லுவாங்க பசங்கள்லாம். இப்போ ரொம்ப பயங்கர பிஸியாக இருப்பாங்க. அங்கே போனால் என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா ஒன்றும் ஒரு பூ வச்சுட்டு போடா பகவானுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா மழை இல்லைம்பாங்க. ஆனால் நம்ம சொல்லி கொடுத்தணும், ஒன்றும் கிடையாது. போகிறதுக்கு ஒரு பஸ்ஸு வர பஸ் கூட நின்று கூட மெதுவாக கூட வரும். ஒரு பூவை சுற்றிட்டு பகவானே உங்கள் பேரை வச்சுட்டு விழுந்து கும்பிட்டு போனான்னா நல்லது. அந்த பஸ்ஸு வர பஸ் கொஞ்சம் லேட்டாக வரும், ஏற்றிட்டு போயிடுவாங்க பஸ்ஸில், மீன்ஸ் காலேஜுக்கு போயிடலாம். இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இந்த பக்தி சேவையோட அருமை தெரியாமலே போயிடுச்சு. நம்ம சொல்லித்தரணும், இதை நீ பண்ணேன்னா உனக்கு தான் நல்லது. பகவான் வந்து ஆள்லாம் தேவைப்படல. நிறைய பேர் நினச்சிப்பாங்க இஸ்காலில் ஆள் கம்மியாக இருக்கு போல, வாங்க நிறைய பேரை சேர்த்துடலாம். அப்படி கிடையாது. பகவானை பற்றி ஒருத்தருக்கு சொல்கிறதுக்கு வந்து க்ளோரிஃபிகேஷன், இன்னொருத்தர் கேட்கறதுக்கு கொடுத்துருக்கு. இந்த 2 பேருமே தேர் பெனிஃபிட்டிங். ஓகே, பகவானுக்கு ஆள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, 1 லட்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சேவை பண்ணுறது. நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா நம்ம அவருக்கு சேவை பண்ணுறது நமக்கு பெனிஃபிட்ஸ். ஓகே, ஹரே கிருஷ்ணா. நம்ம ஏதோ முடிச்சுக்கலாம். நம்ம வந்து நாளைக்கு வந்து ஸ்ரீமத் பாகவத் கிளாஸ் இருக்குது 11:30. ஓகே, ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே உள்ள வைஷ்ணவருக்கும் ஆன்லைன் வைஷ்ணவருக்கும் வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருப்யஸ்ய கிருபா சிந்தேபேவ ச பரிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கலாமஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கீதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.